இன்றைய சினிமா பதிவின் ஊடாக ராயனின் 3 நாள் வசூல் எவ்வளவு, எஸ்டிஆரின் அடுத்த திரைப்படம் என்ன, நடிகர் பிரபாஸின் திரைப்பட அறிவிப்பு, சூப்பர் ஸ்டாரின் அடுத்த திரைப்படம் என்ன, கோட் 3வது சிங்கிள் எப்போது, சினிமா செய்திகளின் தொகுப்பினை பார்ப்போம். தற்போது தக் லைஃப் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் சிம்பு உடனடியாக அடுத்ததாக ஆரம்பிக்க உள்ள படம் டொவினோ தோமஸினை கொண்டு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக 2018 படத்தின் இயக்குனரான ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் 150 கோடி பட்ஜெட்டில் நடிக்க உள்ளார். இத்திரைப்படம் வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்வாறு கொண்டாட்டமாக D50 திரைப்படமாக வெளிவந்த ராயன் அடங்காத அசுரனாக மாறி 3 நாட்களில் 75.42 கோடி வசூலை வாரி குவித்துள்ளது. 100 கோடியை நோக்கி நகர்ந்து கொண்டுள்ள இத்திரைப்படம் தனுஷின் கெரியரில் மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தளபதி விஜயின் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் திரைப்படத்திலிருந்து 2 சிங்கிள் வெளியாகியுள்ள நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று 3வது சிங்கிள் வெளியாகும் என்ற அறிவிப்பு தற்போது வெளிவந்துள்ளது. லில்லி கார்த்தியும் ரோலக்ஸ் சூர்யாவும் தான் மோதிக்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் சிறுத்தை சிவா மூலம் கங்குவா திரைப்படத்தில் சூர்யா கார்த்தி எதிரெதிர் துருவங்களாக நடிக்க உள்ளனர். கங்குவா பார்ட் 1 சிறிய போர்ஷனாக இந்த சம்பவம் அமைந்தாலும் பார்ட் 2 ஃபுல்லாக இந்த காம்போவின் அதிரடி ஆட்டம் தொடரும் என செய்திகள் வெளியாகியுள்ளன. அதிரி புதிரியான கல்கி திரைப்பட வெற்றிக்கு பின்னர் 2ஆம் பாகம் தற்போது எப்போது என ரசிகர்கள் ஆர்வலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிரபாஸின் அடுத்த திரைப்படமான ராஜ்சபா வெளியாக உள்ளது. இத்திரைப்படம் ஒரு கொரர் ரொமான்டிக் காமெடி என்ற டக்லைனுடன் கிளிம்ஸ் வெளியாகியுள்ளது. சூப்பர் ஸ்டார் தற்போது வேட்டையன் கூலி திரைப்படங்களில் பிஸியாக இருக்கும் போதும் அடுத்த திரைப்படம் எப்போது என்ற கேள்விக்கு யோகி பாபு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஜெயிலர் 2 தொடங்க உள்ளதாகவும் பார்ட் 1 போன்றே உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்.